அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க மனசுக்குள் வந்து விடவா நடக்கையில் சத்தமிடவா உன் பாதம் தீண்டே கிடப்பேனே உயிரே கால்களில் கொலுசை கோபம் வருகிறதே உண்மையில் கோபம் வருகிறதே நான் அந்த இடத்தில் சிரிங்க இந்த கொலுசுக்கு சொந்தக்காரி யாரு? நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை சீக்கிரமா பார்க்கணும்டி. கம்மிங் பிரியா. இந்த கொலுசு வேற எங்க வைக்க? இங்க யாரும் வச்சிட வேண்டியதான். சார், மீட்டிங்கோட ஃபைல் இந்தாங்க சார். இந்த ஃபைலில் மீட்டிங்கோட எல்லா டீட்டெயிலுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே பிரியா. அப்புறம் பிரியா, இன்னைக்கு கிளைண்ட் வருவாங்களே, அவங்கள நீங்க தான் வெல்கம் பண்ணி மீட்டிங் ஹாலுக்கு கூட்டு வரணும். ஓகே சார். அப்புறம் பிரேக் டைம்ல கிளைண்ட் சாப்பிட்றதுக்காக டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க பிரியா. ஓகே சார். பிரியா, ரெடி பண்ணிட்டு சொல்லிருங்க. பிரியா கேக்குதா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், இங்க எந்த பதிலுமே சொல்லாம இருக்கீங்க? பிரியா. கோடியில ஒத்தியம்மா கோலமயில் ராணி ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி தேர் நடந்து தெருவில் வரும் பூமனமா அவளை ரசித்த பின்னே நிலவு திணிக்கவில்லை மலர்கள் பிடிக்கவில்லை கண்ணுண்டு எத்த உத்தரையும் ஐம்புலனும் கண்ணில் இருக்கு அந்த பெண்ணில் இருக்கு இது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு. பிரியா பிரியா என்னாச்சு பிரியா? பிரியா கண்ணுக்கு வந்து பாருங்க பிரியா. கீர்த்தி கீர்த்தி இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சார் என்னாச்சு சார்? பிரியா மேடத்துக்கு என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல கீர்த்தி. நான் இன்னைக்கு மீட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருந்தேனா, அவங்க சடனா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. போய் தண்ணி கொண்டாங்க. கீர்த்தி இதோ போய் எடுத்துட்டு வரேன் சார். பிரியா பிரியா கண்ணுக்கு வந்து பாருங்க பிரியா. சார் சார் இந்தாங்க தண்ணி. பிரியா பிரியா உங்களுக்கு என்னாச்சு பிரியா? ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா போமா? இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம் சார். எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். சாரி சார், தெரியாமல் உங்கள் மேலே விழுந்துட்டேன். நான் ஏந்துக்கிட்டுமா? நோ ப்ராப்ளம் பிரியா, எழுந்துக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களா பிரியா? அப்புறம் எதுக்கு மயங்கி விழுந்தீங்க? டெல் மீ. சார், டைம் ஆயிடுச்சுன்னு காலையில் நான் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் லைட்டாக தலை சுத்திடுச்சு. பாருங்க பிரியா, டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம வந்தா உடம்பு வீணா போயிடும். நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம செய்யற ஒர்க்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். என்ன பிரியா, புரிஞ்சுச்சா? ஓகே சார். பிரியா, நான் வேணா காஃபி எதுவும் எடுத்துட்டு வரவா? இல்லை கீர்த்தி, பரவாயில்ல. பிரியா, இப்போ நீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லை சார், நான் கொண்டு வந்திருக்கேன்.
சரி பிரியா, அப்படின்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எந்த ஒர்க்னாலும் பாத்துக்கலாம். ஆ சரி சார். டே ஆல்வின், நேரம் ஆயிட்டுலடா, இனிலாம் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க, வா கடையை முட்டு கிளம்புவோம். இல்லை சதீஷ், எனக்கு கொஞ்சம் நேரம் இருப்பல்ல, ஏதாச்சும் 1-2 வண்டி வந்தா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கிடைக்கல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ என்ன அவசரம்? டே ஆல்வின், இப்பவே வீட்டுக்கு போவோம்டா. இப்பவே நம்ம வீட்டுக்கு போனாதான் போற வழியில டீ பஜ்ஜிலாம் சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸா வீட்டுக்கு போய் முடியாடா. நீ அடைக்கிற நேரம் பார்த்தனா வீட்டுக்கு போய் தூங்குறது தான் கரெக்டா இருக்கு. ஏல சதீஷ், நீ வேணா கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏதோ வண்டி கிண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்புறேன். நீ வேணா போ. இனிமேதான் நம்ம கடை முன்னாடி வந்து காரு பைக் எல்லாம் வந்து குமிற மாதிரி நீ உட்கார்ந்துருப்ப. சரி என்ன பண்றது, நானும் உனக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வெயிட் பண்றேன். அப்படி எந்த வண்டியும் வராட்டின்னு வச்சுக்கோ, நம்ம கடையை முடிட்டு வீட்டுக்கு போயிடணும், சரியா? சரியில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த வண்டியும் வராட்டி கிளம்பிடலாம். டேய் ஆல்வின், அங்க பாருடா வாளு கண்ணலுக்கு ஒன்னு சைட் அடிக்க வந்தாச்சு. சதீஷ் சும்மா இல்ல, அவ காதுல இதுல விழுந்து தொலைய போகுது. ஆமா, அப்படியே அவ காதுல விழுந்தோடனே அவ இந்த இடத்த விட்டு போயிடுவா பாரு. நீங்க அவளை பாக்குற வரையும் அவ இந்த இடத்த விட்டே போக மாட்டா பாரு. ஏல அந்த புள்ள டியூஷனுக்கு எங்கேயும் போகல, சும்மா நம்மள பாத்துருக்கோம். ஏல லூசு, அந்த பொண்ணு ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல ஸ்கூல் போறதுக்கு, அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பெரிய பொண்ணு. அவ என்ன படிச்சா எனக்கு என்ன, எனக்கே தலைக்கு மேல 1008 வேலை இருக்குது. ஆமா, அவ போயிட்டால என்னன்னு கொஞ்சம் பாரு. ஏல அவ இன்னும் அந்த இடத்த விட்டு போகல, அவ அங்க இருந்து உன்னையதான் பாத்துட்டு இருக்கா. நான் வேணா 1000 ரூபாய் பெட்டு கட்டுறேன், நீ அவளை பாக்குற வர அவ இந்த இடத்த விட்டே போக மாட்டா பாரு. ஏல இவ ஏன் இப்படி இருக்கிறா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா நம்மள தானே தப்பா நினைப்பாங்க. இது சரிப்படாது, போய் என்னன்னு கேட்டுற வேண்டியதுதான். போடா போ, ஆளு உனக்காக தானே வெயிட் பண்ணுது, போய் பாரு. இவளுங்க டேஸ்ட் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, நம்ம நல்ல சாக்லேட் பாய் மாதிரி இருக்கோம், நம்மளே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேது. பூமர் அங்கிள் மாதிரி இருக்கான், ஆனா அவனு தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது. ஏ பவி, கடமனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆல்வின், என் பேரெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா? ஆமா, அதுதான் இப்ப முக்கியம். இப்ப ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கா? பாக்குறவங்க எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஐயோ ஆல்வின், இது எங்க தெருவு, நேரத்துக்கு நான் தான் பயப்படணும்னு நினைக்கேன். நானே பயம் இல்லாம நிக்கேன், நீ என்ன அப்படி நடுங்குற? நீ எதுக்குதான் பயந்துருக்க, இதுக்கு பயப்படுறதுக்கு? இந்த பாருமா, உனக்கு வேணா பயம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ கிளம்புறியா? ஆல்வின், நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமா, இந்த பூமர் அங்கிள சைட் அடிக்க. எதுக்கு வந்திருக்கா நீ? அது நான் வெளியே போலான்னு கிளம்புனா வண்டி எடுத்தனா, வண்டியில காத்து கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் உன்னையும் பார்த்துட்டு அப்படியே காத்து அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சொன்னா? காத்து அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். அபி, இப்ப நீ உன் பைக்ல காத்து அடிச்சுட்டு எங்க போற? உங்க வீட்டுல எல்லாம் நீ எங்க போற வரலாம் கேட்க மாட்டாங்களா? அப்படியே அவுத்துட்டுறாங்களா என்ன? அதெல்லாம் எங்க வீட்டுல ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நான் என் முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்கு கிளம்பிட்டேன். பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? பாரு அபி, இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் வண்டியில காத்துலாம் நிறைய இருக்கு, எனக்கு தெரியும். பேசாம கிளம்பு. இப்போ காத்து இருந்தா என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன? நான் காத்துலன்னு வந்தேன், நீ பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு காசோ அதை வாங்கிக்கிட வேண்டியதுதானே? ஆல்வின், இந்த டீல் நல்லா இருக்கே, பாக்குறதுக்கே காசு தராங்கன்னா பாத்திர வேண்டியதானே? சதீஷ், இந்த வண்டிய என்னாலலாம் பார்க்க முடியாதுப்பா, நீ வேணா பாத்துக்க. என்னது, இந்த வண்டிய நான் பார்க்கணுமா? சை, என்னது சையா? உன் மூஞ்சிக்கு நான் சையா? இந்த பாரு ஆல்வின்,
நீ பாக்குறதா இருந்தா என் வண்டியை பாரு, இல்லாட்டி நான் கிளம்புறப்பா. சரி அந்த கனி, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? நீ கிளம்பு, காத்து வரட்டும். இதோட பெரிய வண்டிலாம் வரும், அதை அவன் பாத்துக்கிடுவான். இந்த வாரம் ஆல்வின், நான் உன்னை பார்க்கணும்னு மெனக்கட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இவன் என்னை இன்சல்ட் பண்றான். நீ பாத்துக்கிட்டே இருக்கல்ல, போடா. சரி போமா, வீட்டுல படிக்கிற வேலை இருந்தா போய் பாரு. என்ன கீர்த்தி, பிரியா அன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வாங்கி கீழே விழுந்துட்டாங்க. கேட்டதுக்கு சாப்பிடலன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் சாப்பிடலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் சாப்பிடாம வராங்க? சார் அது வந்து கீர்த்தி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இருந்துட்டு இருக்கீங்க? வாட் ஹேப்பன், டெல் மீ. சார் அவங்க பர்சனல் விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா நீ தயக்கமா இருக்கு சார். இந்த பாருங்க கீர்த்தி, அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான டச்சும் இல்லாட்டி அவங்க பர்சனல் விஷயத்த பேசுறதுக்கு நமக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க நம்ம ஆபீஸோட ஸ்டாஃப். நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா அதுக்கு நம்ம ஆபீஸ் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபோட டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அதனால நீங்க சொல்லுங்க கீர்த்தி. சார் பிரியா அவங்க காலையில எப்பவுமே சாப்பிட்டு வர்றது கிடையாதான் சார். ஏன், எதுக்கு சாப்பிட மாட்டாங்க? விரதம் எதுவும் இருக்காங்களா? சார் பிரியாவுக்கு காலையில சாப்பாடே வீட்டில் கொடுக்க மாட்டாங்களா சார். மதியானத்துக்கூட லெமன் ரைஸு, தயிர் சாதம், அப்புறம் புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஒரு நாளும் குழம்பு வச்சு கொண்டு வந்ததை நான் பார்த்ததே இல்லை சார். எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க? அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தி எதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி ஆஃபீஸில் எப்பவுமே பேச மாட்டாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் ஃபோனில் யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன். உடனே போய் நான் கேட்டேன், ஏதாச்சும் ப்ராப்ளமா பிரியா மேடம்னு. அவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க சார். சரி கீர்த்தி, அப்புறம் அவங்கள பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? இல்லை சார், அவங்க ஆஃபீஸில் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க ஒர்க் உண்டுன்னு தான் இருப்பாங்க சார். அதனால அவங்கள பற்றி எதுவும் எங்களுக்கு அதிகமாக தெரியாது. சரி ஓகே கீர்த்தி, யூ கேரி ஆன். ஓகே சார். என்னடா விஜய், ஸ்கூல் பக்கம்லாம் வந்திருக்கா? உனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு ஏதோ ஸ்கூல்ல படிக்குதா? பார்க்க வந்தியா? என்னடா சிவா, நக்கலா? இல்லடா விஜய், உன் தேடி எப்பவுமே காலேஜ் முன்னுக்கு தான் அங்கங்க போய் நிப்பா. உனக்கு துணையா என்னையும் எடுத்துட்டு போவா. இப்போ புதுசா ஸ்கூல் முன்னுக்கெல்லாம் வந்து நிக்கிறல்ல, அதான் கேக்குறேன். டேய், நான் தான் சொன்னேன்ல ஒரு பொண்ணுகிட்ட 500 ரூபாய் வாங்கினேன்னு, அதை கொடுக்கதான் வந்திருக்கோம். ஓ, அப்போ அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. டேய், நான் தான் சொன்னேன்லடா, அந்த 500 ரூபாய் நீயே வச்சுக்கோ. உன் காதல் சின்னத்துக்கு அது உதவ. நீ ஏன்டா குடுக்குற? டேய் லூசு, நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போனது என்னமோ சின்ன பிள்ளைகிட்ட இருந்து சாக்லேட்டை திருடிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்குடா. விஜய், குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணிக்கடா. கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா 500 ரூபாய் கொடுத்த நீ ஃபீலிங் ஆகிட போறா, பாத்துக்கோ. டேய் சிவா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் உருப்பிடாம தான் போக வேண்டியதா இருக்கும். இது சின்ன பிள்ளைடா. யாருலாம் என் கனவு தேவதை காலேஜில் தான் படிப்பா. சரிப்பா விடு. நீ காசை கொடுக்க வந்திய அந்த பிள்ளைய கூப்பிட்டு கூடு. நான் அந்த பிள்ளை யாருன்னு பாக்குறேன். ஏய் விஜய், அங்க பாருடா, ஸ்கூல் மூடி இருக்கு. எந்த பிள்ளையும் காணோம். ஆமா காணும், ஸ்கூல் விட்டுட்டாங்க போலடா. டைம் என்ன? டேய் விஜய், மணி 6 விட்டுடா. நேரத்துக்கு அந்த சின்ன பொண்ணு பால் புட்டிய வாக்குல வச்சுக்கிட்டு டிவி முன்னுக்கு டோரா பூச்சி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை தேடி இங்க வந்து நிக்கிறோம். போடா. சை, ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேடா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அந்த பொண்ணை பார்த்துருக்கலாம். எப்படியாவது நான் அந்த பொண்ணை பார்க்கணுமேடா.
ஆல்வின், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த அபி பார்க்கதான் மொக்க பீஸ் மாதிரி இருக்கா, ஆனா பணக்கார பொண்ணுடா. நீ இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லி நல்ல பணக்கார மாப்பிள்ளையே ஆயிட வேண்டியதானே? இல்ல சதீஷ், அடிச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிடும். இப்படிலாம் பேசாத. உனக்குன்னு தேடி வருதுங்க பாரு. தம்பி, கடை சாத்த போறீங்களோ? என்னய்யா நடந்து வந்துட்டு கடை சாத்த போறீங்களான்னு இவ்வளவு ஃபீலிங்கா கேக்குறீங்களே? பின்னாடி வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிட்டா தள்ளிட்டு வராங்களா? இல்ல தம்பி, நான் பஞ்சர்லாம் ஓட்ட வரல. ஆல்வின் தம்பி யாரு? அந்த தம்பியை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். அப்போ ஆல்வின்னா யாருன்னே தெரியாம தான் கடைக்கு வந்தீங்களா? தோ நிக்கிறானே, இவன் தான் ஆல்வின். சொல்லுங்கய்யா, நான் தான் ஆல்வின். என்னையா பார்க்க வந்தீங்க? ஆமா தம்பி. என்ன பார்க்க வந்தீங்களா? உங்களை நான் முன்ன பின்னா பார்த்ததில்ல. யாரையா நீங்க? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? தம்பி, உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? ஆமாங்கய்யா, 2 தங்கச்சி இருக்காளுங்க. ஓ அப்படியா? உங்க மூத்த தங்கச்சி அந்த SRM காலேஜில் படிக்கிறாங்களா? ஆமாங்கய்யா, அவ அங்கதான் படிக்கிறா. சரி சரி. ஆமாங்கய்யா, அவ அங்க படிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணு ஏதோ அந்த காலேஜில் படிக்கிறாங்களா? தம்பி, எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன் ஐடில ஒர்க் பண்றாரு. உங்க தங்கச்சி காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது அவரு பார்த்துருக்காரு போல. அந்த தம்பிக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சி போச்சான். அப்புறம் அந்த தம்பி அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சியை நல்லா பிடிச்சிருக்கான். அப்புறம் என்கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட டீட்டெயில் என்னன்னு விசாரிக்க சொன்னாங்க. 2-3 நாளாவே உங்க அட்ரஸ் தேடி நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன்னு நம்பி. அப்புறம் இப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க தான் அந்த பொண்ணோட அண்ணன்னு. நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? பாருங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என் தங்கச்சி இப்பதான் தேர்ட் இயரே படிக்கா. அவ படிச்சு முடிச்சு நல்ல ஜாபுக்கு போறதுதான் லட்சியமா வச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி கல்யாணங்கிறதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்ல. கொஞ்ச நாள் ஆகட்டும் சார். பாருங்க தம்பி, நல்ல வசதியான குடும்பம். அந்த தம்பி கை நிறைய சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி குடும்பம் அமைகிறதெல்லாம் கஷ்டம் தம்பி. இப்போதைக்கு பேசி வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். பாருங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் அது எங்களுக்கு தேவை கிடையாது. என் தங்கச்சிக்கு நீ கடவுள் என்மையா மாப்பிள்ளைய படைப்பாரு, ஏற்கனவே படைச்சிருப்பாரு. அவன் என் தங்கச்சை தேடி வருவான். அவ 2 பேரும் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கிளம்புறீங்களா சார்? தம்பி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கிடுங்க. நல்லா யோசனை பண்ணிட்டேன். என் தங்கச்சிக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்சுட்டு அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் என்னோட ஆசை. அதனால நீங்க கிளம்புறீங்களா? ஏல நீ ஏன் உருன்னு இருக்கா? இல்ல ஆல்வின், உன் தங்கச்ச பொண்ணு கேட்டு. ஓ, படிக்கிற பிள்ளைய பொண்ணு கேட்டுட்டாங்க, நீ சங்கடப்படுறியோ? அதான் நான் அவங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்லிட்டேல, அவங்களும் போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, வா வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி.